நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணின நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் யோவான் 3:3. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். துதிப்பதற்கு 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் போதும், அதுவே நான் விசுவாசி என்பதற்கான அடையாளம் என்று நாம் நினைத்து கொண்டு அதிலே இருந்து விடாமல் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருக்குள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே இந்த நாளில் நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம். நாம் ஞானஸ்தானம் எடுத்து பல வருடங்கள் ஆயிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாய் கர்த்தருக்குள் பிறக்கிறவர்களாய் இருப்பது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நல்லது. அது நம்மை ஆவியிலே பலப்படுத்தும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து கர்த்தருடைய வழிகளுக்கு நேராய் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் மறுபடியுமாய் நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது தேவனுடைய பரிசுத்த வித்து யாராருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று கர்த்தர் கூறியிருக்கின்றபடியால் அவர் நம்மை பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் காத்து வருகின்றபடியாலும் நாம் நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதிக்கலாம்.